முதலாவது இந்த ரோட்டில் நான் நடந்து தெரிஞ்சேன். நான் இங்கே இல்லை கேம்பஸு கிட்ட. பிறகு வந்துட்டு சும்மா சைக்கிள் ஓடி தெரிஞ்சிருந்தாங்க. பிறகு ஒரு கொஞ்சம் நாளில் வந்து பைக் ஓடி தெரிஞ்சிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு வந்துட்டு காரில், அதுவும் எங்களோட சொந்த காரில் வந்துட்டு எந்த யூனிவர்சிட்டியை பார்க்க போகிறது அப்படின்றது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்காக இருக்குது. கேம்பஸ் வாழ்க்கை என்னென்னு கேட்டால் சிம்பிளாக இதை உதாரணம் சொல்லலாமா? ஆத்தலுக்கா அப்போ உண்மையிலே வந்து ஏ லெவல் படிக்கிற பிள்ளைகளுக்கு இது வந்து ஒரு கனவு மாதிரி சரிதானே. ஈவன் எனக்குமே வந்து கனவாகத்தான் இருந்தது. எப்படின்னு சொன்னால் வந்து இப்போ நான் போகிறேன் அப்படின்றப்போ வந்து ஒரு ஏக்கம், ஒரு தெரியாத ஒரு புது நாட்டுக்கு வந்துட்டு இப்போ களவாக போகிறவங்களோட மனநிலை வந்துட்டு எப்படி நான் கவிதாசை சொல்கிறேன்னு நினைக்கேங்க அப்படின்னு நான் அவனை பற்றி கேட்குறாள் இல்லை. எல்லோரும் நாங்கள் வரும்போது எங்கள்கிட்ட சீனியர் சொல்லியிருந்தாங்க, இப்படியே நீங்கள் போங்க விஜயராமன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு மரம் ஒன்று நிற்கும் சரிதானே. அந்த மரத்துக்கு பக்கத்தை உள்ள அடுத்த பஸ் கோடில் தான் நீங்கள் வந்துட்டு இறங்கணும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், பின்னிக்கு இருந்தாங்க இருமி காட்டுற காணமேடு நேரம் போகுதுன்ட்டு. அதனால் நான் இப்போ வெளுக்கிட போகிறேன் சரியோ. இந்த மரத்தை கண்டுட்டோம்னு சொன்னால் அதை விட கலங்க வளர்க்கட்டும். ஐயோ யார் நிற்கிறாங்களோ, எங்கே கூட்டி கொண்டு போயிட்டு அடிக்க போகிறாங்களோ, என்னென்ன வதைக்க போகிறாங்களோ அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைம் வரும்போது ஒரு ஏக்கத்தோடு இந்த மரத்தை பார்த்துட்டு இறங்கி, நீயும் வந்து ஏ லெவல் படித்து யூனிவர்சிட்டிக்கு போக ஆசைப்பட்ட பிள்ளைன்றபடியே தான் நான் கேட்குறேன். நீ ஒரு காவாளியோ இல்லாட்டி குடிகாரன்னா நான் இந்த கேள்வியை இன்னும் கேட்க மாட்டேன். இப்போ நீயும் படிப்பில் ஒரு ஆர்வமான பிள்ளைன்றபடியே தான் கேட்குறேன். ஒன்னேன்னு அதோட இப்போ கூட பேர் முன்னுக்கு இருக்கிற போட்டை பார்த்து சலோன்னு நீ சிலோன்னு வாசிச்ச நீ சரியா. அப்போ தமிழ் யாத்திரத்தின் Aye wadi ini, lalu mana? Tambil yatratin. Tambil yatra udah kapal lah? Oh udah kapal. Kau di luar sana jangan. Oh macam ni. Jangan dulu. Ini ada hatra. Jadi ini mana ni? Kurung pada ni bukan mana ni? And in the மீசை முளைக்காத குஞ்சு குருமானெல்லாம் கப்புள்ஸாக தான் தெரியுங்க இங்கே. ஓ ஏண்டா ஃபஸ்ட் இயர் முடிஞ்சுட்டா சரி எங்கால கொண்டு கொழுவிடுவாங்க. சி ஓகே ஒரு மாதிரி உள்ளுக்கு வந்தாச்சு. ஸோ இதெல்லாமே நாங்கள் நடந்து தெரிஞ்ச இடங்கள் பாருங்கோ. சொல்லுவாங்க எங்கள்கிட்ட கேம்பஸில் ஒரு பாசம் வந்து தவிச்சமையல் அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எல்லாம் விட்டுட்டு கடைசியாக அவன் ஏழாம் வரைக்குள்ளே அதை அடிச்சேன்ற மாதிரிக்கு இப்போ ஒரு தரம் இல்லாட்டி கடைசியாக அப்படியே ஒரு பிள்ளைய கூட வந்துட்டு விரும்புவாங்க. இப்போயும் வந்துட்டு ஒவ்வொரு இடங்களாக நான் பார்த்து கொண்டு வரும்போது எனக்கு உண்மையிலே ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் கவலை. ஏன்னா ஒவ்வொரு பக்கமும் வந்து ஒவ்வொரு ஞாபகம். சில இடங்களில் வரும்போது வந்து படிகளோடு இருந்த ஞாபகம் வரும். இங்கே அதில் ஒரு படிப்புள்ள ஒரு இடையும் சொல்லாப்பம் லவ்வரை கூட்டிகிட்டு போகிறார் ஹாஸ்டலில் விட்றதுக்கு விட்டுட்டால் இப்போ தனியாக நடந்து வரும். அவர் மட்டும் வண்டியில் எல்லாரும் அப்படித்தான். வந்து பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், கேம்பஸாக இருக்கட்டும், கிடைக்கிற சந்தர்ப்பங்களை வந்துட்டு பயன்படுத்தி கொள்ளுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய எஸ்கே வியூ சேனலில் வரப்போகிறது இல்லை, நாங்கள் எஸ்கே வ்ளாகில் தான் வந்து போட போகிறோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எமர்ஜென்சி தேவைக்காண்டி வந்து நாங்கள் கொழும்பு வளர்க்கிட்டு வந்துட்டோம். ஸோ வந்தால் நேற்றைய தினம் வந்து நாங்கள் ட்ரை பண்ணாங்க எஸ்கே வ்ளாகுக்கு வந்துட்டு ஒரு 2-3 வீடியோ நாங்கள் எக்ஸ்ட்ரா பதிவு செஞ்சு போனால் கொழும்பில் போய் நிற்கிறப்போ வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு ட்ரை பண்ணாங்க. ஆனால் வந்து அது சரி வரையில்லை. சரி வரையின்றக்குள்ளே எப்படின்னு சொன்னால் நாங்கள் ஒரு 2 வீடியோ எடுத்ததில் வந்துட்டு அந்த அக்கா ஒரு வந்துட்டு தன் சரியான கஷ்டம் அப்படின்ற மாதிரி கதைச்சி போயிட்டு எடுத்துனாங்க. ஸோ எடுத்து ஒரு கொஞ்சம் டைமில் வந்துட்டு அவள் கால் பண்ணி சொன்னான். என்னென்னு சொன்னால், இல்லை தம்பி அந்த வீடியோ நீங்கள் போட வேணாம், போட்டால் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு பிரச்சனைப்படுவாருண்டு. அப்போ அந்த வீடியோவில் வந்துட்டு அவள் சொல்கிறா, எனக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் இருக்கிறாரா, நான் பிரிஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்போ நான் வந்து கேட்டேன், அவர் பார்த்தா பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்குறப்ப வந்து இல்லை நான் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கதைச்சவா. ஆனால் பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட மனசு வந்துட்டு சடனாக ஒரு மாற்றம் ஏற்பட்டு அப்படியே சொல்லிட்டாங்க. அப்போ அதால் இன்றைய தினங்களுக்கு அந்த ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ண முடியாமல் போயிட்டுது. ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்துட்டு என்ன காட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ எனக்கு வந்து 28 வயசு ஆகிட்டு சரிதான், 28 பாஸ் ஆகி போய் கொண்டிருக்குது. அப்போ நார்மலாக ஏ லெவல் எழுதி முடித்த எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐயோ ஹேண்ட்பேக்கர் ஓகே. அப்போ எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆசை வண்டி இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏன்னா ஏ லெவல் முடித்தா வந்து யூனிவர்சிட்டி போகணும் அப்படின்னு சொல்லி. இப்போ பொதுவாக வந்து தெரியும் தானே ஏ லெவல்ன்றப்போ என்னென்ன பாடம் இருக்கடா தம்பியா? என்ன
என்னென்ன பாடம் ஓ என்னென்ன பிரிவு இருக்குது லெவலில்? மேக்ஸ் இருக்குது, பயோ இருக்குது. மேத்ஸ் இருக்குது, பயோ இருக்குது, காமர்ஸ், டெக்னாலஜி. நானும் போக மாட்டேன், ஆனால் படிச்சு எல்லாம் பிழைச்சி போய்த்துறான் பாடையில். அவன் போதான் படித்தவன் கடைசியில் வெளிநாட்டு போனால இல்லாட்டி மேலே இன்றைக்கு ஏதாவது ஒரு கேம்பஸில் கவிதாசின் படமும் வந்துட்டு இருந்திருக்கும். அங்கனைக்கு நடந்த ஏதாச்சும் ஒரு கேஸில் பிடிபட்டு அந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு கனவு ஒன்று இருக்கும் சார் தானே. ஸோ அந்த மாதிரி ஏ லெவல் படித்து உண்மையிலே வந்து நானே எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் வந்து அந்த டைமில் நிறைய பிரச்சனைகள். ஸோ அதையும் தாண்டி வந்து துறையை எடுத்து அதுலேயும் வந்து ஜெஃப்னா கேம்பஸுக்கு அப்ளை பண்ணி அப்புறம் அது ஏதோ ஒரு கடவுள் சித்தமாக குழம்பி ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு சான்ஸ் ஒன்று கிடைச்சி இங்கே வந்து படித்ததில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 16 தமிழாக்கள் தான் வந்து இங்கே ஜெயவர்தனபுரம் யூனிவர்சிட்டிக்கு வந்து வந்தாங்க. அப்போ உண்மையிலே வந்து ஏ லெவல் படிக்கிற பிள்ளைகளுக்கு இது வந்து ஒரு கனவு மாதிரி சார் தானே. ஈவன் எனக்குமே வந்து கனவாகத்தான் இருந்தது. எப்படின்னு சொன்னால் வந்து இப்போ நான் போகிறேன் அப்படின்றப்போ வந்து ஒரு ஏக்கம், ஒரு தெரியாத ஒரு புது நாட்டுக்கு வந்துட்டு இப்போ களவா போகிறவங்களோட மனநிலை வந்துட்டு எப்படி இருக்குமோ நான் கவிதாசை சொல்கிறேன்னு நினைக்காங்க அப்படின்னு நான் அவனை பற்றி கேட்குறாள் இல்லை. அப்போ வந்து அவங்களோட மனநிலைமை வந்து எப்படி இருக்குமோ, இப்போ ஒரு புது இடத்துக்கு போகும்போது பயம், தெரியாத மொழி, தெரியாத இடம், காசு இல்லை, பணம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைமையோடு தான் நானுமே வந்து யூனிவர்சிட்டிக்கு போனேன் நான். ஸோ போனேன். அங்கே போனதுக்கு பிறகு என்னுடைய திறமையை பயன்படுத்தி என்னோட திறமை இருக்குது அப்படின்னு மாதிரி கேட்காதீங்க. ஏதோ இருந்தபடியே தான் 3 எடுத்து அப்புறம் அங்கே போயிட்டு இங்கிலீஷ் நாலேஜ் வந்து அவ்வளோவா இல்லை, அவரேஜாக தான் வந்து தெரியும். ஸோ வந்து அதையும் பார்த்துக்கொண்டு அங்கே போயிட்டு நோமலாக சிங்களம் எல்லாம் பழகி ஒரு 4-5 வருஷம் அந்த படிப்பை முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து நிறைய பிரச்சனைகள். ஸோ அதை கூட நான் ஒரு வீடியோவாக பதிவு செஞ்சு போட்டுறான். அது நிறைய பேர்ட்ட வரவேற்பு கிடைச்ச ஒரு வீடியோ. அது நீங்கள் சில இதில் மறந்துருந்தால் நான் அந்த ஸ்டோரியை கூட உங்களுக்கு நான் சொல்ல தயாராக இருக்கிறேன் மறுபடியுமாக. ஸோ இப்போ சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு நீ இதெல்லாம் சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ வந்து இந்த தெஹிவலைக்கு கிட்ட வந்து நிற்கிறோம் சார் தானே. அப்போ யார் யாரோட நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனது அன்புக்குரிய கவிதாஸ், அப்புறம் வந்து அங்கிள் அண்ட் வந்து அம்மாக்கள் எல்லாருமே வந்து இருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்குமே ஒரு விருப்பம், நான் படித்த யூனிவர்சிட்டியை வந்து ஒருக்கா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அண்ட் வந்து தம்பி சொல்லுவான் அடிக்கடி, நான் வந்து பள்ளிக்கூட வாசலே போனதில்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறது இல்லை, சும்மா கதைக்கு சொல்கிறேன். எங்களோட தம்பி வருதுண்டா, நீ எந்த எதுவும் பில்லைங்க வாண்டா உன்னை நினைக்கிறேன், நீ அப்படி இல்லை. அப்போ வந்து சரி, இவன் தம்பி கூட ஒரு ஆசை இருந்திருந்தா அவனுக்குமே வந்து போகணுமென்ற ஒரு விருப்பம் இருந்திருக்கும் சார் தானே. அந்த மாதிரி நான் 4 வருஷமாக படித்த யூனிவர்சிட்டியை தான் வந்து கொண்டு போய்ட்டு காட்ட போகிறேன்னு இந்த வீடியோவில். நான் நினைக்கிறேன் வந்து இப்போ எங்களுக்கு நிறைய காலம் போனதால் என்னோட ஐடென்டி கார்டு இல்லை அண்ட் வந்து ரெக்கார்ட் புக் இருந்தது, அது வீட்டை. ஸோ வந்து எங்களை உள்ளுக்கு போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. அண்ட் வந்து போனாலுமே வீடியோலாம் எடுக்கிறது கஷ்டம். என்னென்னு சொன்னால் யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்கூல் மாதிரி இல்லை. அங்கே யூனிவர்சிட்டியில் எல்லாம் வந்துட்டு ஈவன் படிக்கிறப்ப வந்து எல்லோரும் லவ் பண்ணுவாங்க, கப்புள்ஸ் எல்லாம் திரிவாங்க. ஸோ தெரியும், அந்த வீட்டுக்கெல்லாம் தெரியாமல் தான் விரும்புவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து நிறைய கட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இருந்து எல்லோரும் படித்து கொண்டு இருப்பாங்க. அப்போ மேபி சிங்களவங்களுக்கெல்லாம் அது வந்து நோமல் சார் தானே. ஆனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தமிழாக்களுக்கு வந்துட்டு கேமரா கண்டாலே பயந்து நடங்க வளர்க்கிட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் காட்ட முடியாததால் உள்ளுக்கு போக முடியாது. இருந்தாலும் எந்த ஒரு பழைய ஞாபகத்தை மீட்கிற மாதிரிக்கு நான் அந்த வளாகத்தை ஒருக்கா சுற்றி காட்டுறேன். உண்மையிலேயே அதை பார்க்கும்போது நிறைய பழைய ஞாபகங்கள் வந்துட்டு மீட்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் ஒவ்வொன்றா வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ நாங்கள் இப்போ இங்கேருந்து அப்படியே போயிட்டு நான் யூனிவர்சிட்டியை காட்டுறதை வந்துட்டு அழகாக காட்டுறேன். ஒவ்வொன்றுமே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சதாகவும் இருக்கும் அண்ட் வந்துட்டு நிறைய பேருக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ நிறைய படிக்கக்கூடிய பிள்ளைகள், முக்கியமாக கஷ்டத்தில் இருந்து வளர்ந்து படித்து வரணும்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஈவன் இப்போ கூட கவிதாஸுக்கு கேம்பஸுக்கு போகக்கூடிய ஒரு சான்ஸ் இருந்தால் ஒரு அண்ணாவாக நான் அவனை அனுப்பி வச்சு படிப்பிப்பேன். ஆனால் அதுக்குரிய காலம் போட்டுது, எக்ஸ்பைரி ஆகிட்டான். இனி வந்து கல்யாணம் தான், இனி கேம்பஸில் இனி கல்யாணம் தான். அப்போ அந்த டைமில் ஒரு கல்யாணத்தை வடிவாக செய்வோம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், பின்னிக்கு இருந்தாங்க இருமி காட்டுற காணமாடு நேரம் போகுதுன்ற. அதனால் நான் இப்போ வெளுக்கிட போகிறேன். சரியோ, வெளுக்கிட்டு போயிட்டு எங்கள்கிட்ட கேம்பஸ் இருக்கா சுற்றி காட்டுன்னு பாருங்கள். உண்மையிலேயே ஜெயவர்தனபுர கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் நான் நினைக்கிறேன் வந்து 2வது 3வது பெரிய கேம்பஸ் வந்து நிலப்பரப்புலையும் சரி வந்து அந்த படிப்பு சம்மந்தமாகவும் சரி தானே. அப்போ பெரிய ஒரு யூனிவர்சிட்டி தான் எங்களோட யூனிவர்சிட்டியுமே. ஸோ வந்து நான் போயிட்டு காட்டுறேன் வந்து எல்லாத்தையும் அழகாக பாருங்கோ. அண்ட் வந்து நிறைய பேர், முக்கியமாக இந்த ஹோமர்ஸ் படிக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் இந்த யூனிவர்சிட்டிக்கு வரணுமென்ற விருப்பம் இருக்கும். நீங்களுமே வந்து வரலாம், நிறைய அனுபவங்களை வந்து இங்கே மீட்டுக்கொள்ளலாம்.
சாதாரணமாக இப்போ தம்பி சொல்லு பார்ப்போம், யூனிவர்சிட்டி போனால் என்னென்ன நன்மைகள் கிடைக்குமென்னு சொல்லி நீ சொல்லு பார்ப்போம். நல்ல அறிவாக வளர்த்து கொள்ளலாம். ஓஹோ, அப்போ யூனிவர்சிட்டி போனால் தான் அறிவு வளர்த்து கொள்ளலாம்னு சொல்கிறீங்க. ஓகே, ஒரு ஓகே சொல்கிறேன். படிப்புகள் வந்து படிப்படியாக கூட்டிகிட்டே போகும்போது அறிவும் வளர்ந்து கொண்டு போகும் தானே. யா ஓகே. அதாவது வந்துட்டு கல்வி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கற்க ஊருமென்னு சொல்லுவாங்க. லைக் வந்து ஒரு கிணறு மாதிரி. அண்ட் வந்து கல்வி மட்டும்தான் அழியா செல்வம்னு சொல்லுவாங்க எப்பயுமே. அப்போ அது வந்து ஓகே, அந்த வகையில் கவிதாசன் உண்டு. ஓகே, வேறு யூனிவர்சிட்டி போகிறது. அடுத்தது வந்து ஒரு டிகிரி ஒன்று கிடைக்கும். டிகிரி ஒன்று கிடைக்கும். மெயினாக வந்துட்டு ஒரு ஜாப்புக்கு போகும்போது அந்த டிகிரி இருந்தால் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கேட்பாங்களே எந்த யூனிவர்சிட்டி எந்த டிகிரின்னு சொன்னால். இப்போ உதாரணமாக அதுவும் வந்து எங்களோட ஜெயவர்தனபுரம் யூனிவர்சிட்டி டிகிரின்னு சொன்னால் கொஞ்சம் டிமாண்ட் சரி தானே, டிமாண்ட் கூடன்னு சொன்னால் நார்மலாக காமர்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஜெஃப்னால எல்லாம் வந்து பிபிஏ டிகிரி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் வந்து. ஆனால் எங்கள்கிட்ட யூனிவர்சிட்டியில் வந்து பிஎஸ்சி டிகிரி கொடுப்பாங்க சரியா. ஸோ அந்த மாதிரி அது ஒரு பெனிஃபிட். ஓகே, வேறு என்னப்பா விடுற மாதிரி இல்லை. நானும் அந்த அவடையில் இந்த அவடையில் தான் விடுற மாதிரி இல்லை. இப்போ நார்மலாக நீயும் வந்து A level படித்து யூனிவர்சிட்டிக்கு போக ஆசைப்பட்ட பிள்ளைன்றபடியே தான் நான் கேட்குறேன். நீ ஒரு காவாளியோ இல்லாட்டி குடிகாரன்னா நான் அந்த கேள்வியோ இன்னும் கேட்க மாட்டேன். இப்போ நீயும் படிப்பில் ஒரு ஆர்வமான பிள்ளைன்றபடியே தான் கேட்குறேன் ஒன்னேன்னு. அதை விட இப்போ விட பேர் முன்னுக்கு இருக்கிற போர்ட்டை பார்த்து சலோன்னு நீ சிலோன்னு வாசிச்ச நீ சரியா. அப்போ அதனால தான் நான் உன்னை கேட்குறேன். மெப்பருக்கு தாங்க பாருங்க மக்களே, நான் இங்கே போட பார்த்துட்டு இருக்கேன். அங்கே சிலோனா இல்லை. இப்போ நான் இப்போ நடந்த சொல்லல அவ்வளோத்துக்கு நான் நோக்கு இல்லை. நீங்கள் முதல் அதில் வரும்போது சலூன் அண்டையிலேருந்து சிலோன் ஒன்று வாய்ச்சிங்க. அதில் மனுஷனோட பட்டது நான் படுற பாடுக்கு கவரா தூக்கிட்டு அம்மா பார் இவ்வளோ தூரத்தில் இருக்கு. அநியாயமாக தூரம் போகணும். எனக்கு என்ன குறித்து யோசனை இல்லை, பின்னிக்கு இருக்கிறாங்களை குறித்து தான் யோசனை. 14 கிலோமீட்டர் போகணும். சரி, அப்போ இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துலேருந்து 14 கிலோமீட்டர் எங்கள்கிட்ட யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டி இருக்குது. நார்மலாக 14 கிலோமீட்டர் வந்துட்டு எங்கள்கிட்ட ஊர்லேன்னு சொன்னால் ஒரு 10 நிமிஷமே மிச்சம் சரி தானே. ஆனால் கொழும்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சரியான டிராஃபிக், அதால் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். உண்மையிலே இன்னொரு விஷயத்தை குறித்து நான் பெருமைப்படணும் என்னென்னு சொன்னால், ஆரம்ப நாட்களில் நான் கேம்பஸுக்கு வந்த நாட்களில் முதலாவது இந்த ரோட்டில் நான் நடந்து தெரிஞ்சேன். நான் இங்கே இல்லை கேம்பஸுக்கு கிட்ட. பிறகு வந்துட்டு சும்மா சைக்கிள் ஓடி தெரிஞ்சேன் நாங்கள். பிறகு ஒரு கொஞ்சம் நாளில் வந்து பைக் ஓடி தெரிஞ்சேன் நாங்கள். ஆனால் இன்றைக்கு வந்துட்டு காரில், அதுவும் எங்களோட சொந்த காரில் வந்துட்டு எந்த யூனிவர்சிட்டியை பார்க்க போகிறது அப்படின்றது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அது எல்லாருக்குமே கிடைக்காது. நிறைய பேர் கிடைச்சிருக்கும். ஸோ கிடைச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். கிடைக்காதவங்களும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கட்டத்தில் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புங்க சார் தானே வந்து. அப்போ இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு லைட்டாக நார்மலாக ரோட்டை வந்துட்டு காட்டுறேன் சார் தானே. இப்போ இங்கே வச்சு கதைக்கிறதுக்கு நிறைய விடயங்கள் இல்லை. நான் வந்து ரோட்டை காட்டுறேன் பாருங்க. வந்து இப்போ முன்னுக்குள்ள ரோட்டில் நாங்கள் வந்து லெஃப்ட் எடுக்கும். இந்த ரோட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பெருசாக பிளங்காத ரோடுன்னு தான் நான் நினைக்கிறேன். மேபி நான் வந்து கொழும்பில் நின்ற டைமில் அந்த பிக்மி ஃபுட் ஓடும் போது வந்து எல்லா ரோட்டுக்குமே வந்து போயிருப்பேன். அது நைட்டில் எல்லாம் போகிறபடியாக எனக்கு அந்த ரோட்டை ஸ்பாட் பண்ணி சொல்ல ஞாபகம் இல்லை. ஆனால் நாங்கள் போகாத ரோட்டே கொழும்பில் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி, அந்த கோமாகமா சைட்டை தவிர. மற்றும்படி நாங்கள் எல்லா இடமும் மோஸ்ட்லி போயிருப்போம். சரியா, இப்படியே நாங்கள் போவோம். நாங்கள் லைட்டாக உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. தண்ணி போட்டுட்டு இருக்குதோ தெரியாது. அங்கே கொஞ்சம் முதுகு நோய் இருக்குன்றீங்க. இந்த ரோட்டில் போனால் பிறகு சொல்லுங்கள், இன்னும் மையாது எடுபடுது உண்டு கொஞ்சமாக. பழி வாங்குற மாதிரியோ? தண்ணி இல்லையே. ஓகே, இப்படி தான் நாங்கள் வந்து முந்தி இதெல்லாம் தெரியும் போது இளநியை கண்டா கடைசி விட்டுட்டு போக மாட்டோம். ஸோ இப்போயுமே நாங்கள் இளநீ கொஞ்சம் குடிச்சிட்டு போக போகிறோம். சரி தானே? ரைட்டா, தண்ணி விடாச்சு நான் வறண்டு போச்சு. என்ன விலை வரியா கொழும்புல இளநீ பார்ப்போம். அங்கே யாழ்ப்பாணத்தில் 250 ரூபா போகுது. ஐமே தமிழ் யாத்திரத்தின்
අයියේ වදින්නේ ලාලොන්ද නෑ තම්බිලි හතරක් දෙන්න. තඹිලි හතරක් උඩ කපලා ඔව් උඩ කපලා. කවුද ඊට පස්සේ ආච්චාවෙන්න කොහමද වනේ? යාන්තම් දෙකක් මෙයාට හතරක් මොකද කියන්නේ ගණන් නැහැ කුරුම්බ දෙන්න පුළුවන් මොකද කියන්නේ. அவ்வளோ உஷாராக நிற்கிறேன் இளநீ விற்கிறேன். ஆளை பார்த்தாலே ஒரு இளநீ அளவு மாதிரி தாங்களே. ஒரு 50 45 எவ்வளோ குயிக்காக நிற்கிறேண்ணா. நல்ல இளநீ நல்ல வெட்டு. ආච්චි 40ක් දෙන්න. வா ඊට පස්සේ කවුද? හතරයි. හතරක් උඩ කපලා. ඔව් උඩ කපලා. 40ක් දෙන්න. හරි ඔන්නවට කපනවා. බොණ්ඩ දෙන්න. බොන්නනේ. බොන්නද බොණ්ඩ ඔව්. අර මේ ලොන්ද කලෝ ඔයා හිතුවේ උඩ කපලා කියන්නේ අරන් යන්න කියලාද? නෑ 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 බොණ්ඩ බොණ්ඩ. අයිය ඕක නොම්බි නෙමෙයිද හා? නොම්බි නෙමෙයිද නෑ නෑ අපි මේ දෙමළ අපි යාපානෙන් දාවා. ඔව්. හරිද? ඉතින් ගන්න. அவர் நினைச்சாரா மேலுக்கு பட்டிட்டு கொண்டு போகிறோம் நோன்பு கண்டு. ඒගොල්ලෝ තමයි දැන් ඔක්කොම අදිස්සි ඇවිල්ලා අරන් යනවානේ. අරන් යන්නේ ඒකයි දැන් උඩ කපලා අරන් යනවානේ. උඩ කපලයි මේ වතුර අරගෙන යනවා වෙනම දැන් මාර බෑග් මේ කීයද මේ දෙම්බලිය? මේවා 200 ඒගොල්ලෝ තමයි දැන් අදිස්සි එන්නේ බැගිජල් ඒගොල්ලෝ යවන්න ඕන ට්‍රක්ටර් 200 මාත් එක්ක ඇවිල්ලා නැහැ யாழ்ப்பாணத்தில் விலை கூட மற்ற தண்ணியை பார்த்தியோ எந்த அப்பா அகமே கொய்தாண்டு ஆ பீமதானா நல்ல தண்ணீராப்பா சின்ன விளையாணிதான் ஃபுல்லாக தண்ணியப்பா அந்த மாதிரி கிடையாது பார்த்தியா சு நல்ல பிஸ்னஸ் மாதிரி நல்ல பிஸ்னஸ் ஆகலுக்கு இந்த நோன்பால் பிஸ்னஸ் பறக்குதா இங்கே இதில் போகிற கார் முழுக்க மறைச்சி தான் போகுது அதான் நான் நிற்பேன் இங்கே ஆள் நல்ல உஷாராக நிற்கிறாளாப்பா நல்லா இருக்குது பயணம் நேரம் 5:40 ஆகிட்டு நினைக்கிறேன் நாங்கள் போகிற லெவலில் இருள போகுது பா இல்லை நீ என்ற அளவுன்னு தானேப்பா கொஞ்சம் குடித்தாலும் அவ்வளோ நல்ல தண்ணியா ஆமாம் இந்த ரோட்டு எந்த ரோட்டுன்னு நான் மதிக்கினால நான் என்ன தெய்வலை தாண்டி வந்து விட்டது தானே பா ஓ உங்களுடையோ ஓ உங்களுடைய என்னட்டு தானோ എൻ്റെ உங்களுடைய நான் சொன்னான்னு பார்த்தீங்களோ தெரியா வந்து கொழும்பில் எனக்கு தெரிஞ்சு 3 இந்த பாலம் இருக்குது இது பாலம்னு சொல்கிறது இதுக்கு வேறு பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று நுகையகொடை இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெகிவலை இருக்குது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெமட்டகொடை இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த 3 இருக்குது அதுக்கு அங்கால என்னவோ தெரியாது மேபி கோமாகம் அந்த கொட்டுவ சைட்லேயும் ஒன்று கண்ட ஞாபகமாக இருக்குது இதுலேருந்து காட்டுங்க அந்த சைட் அங்காள் ரோட்டையும் காட்டுங்க பார்த்தா நல்லா இருக்கும் என்ன ஸோ நாங்கள் இங்கே தான் வந்து நிற்போம் கூடுதலாக வந்து அந்த ஆர்டர்கள் எடுக்கிற டைம்ல எல்லாம் பாருங்கள் நான் வந்து சொல்லியிருப்பேன் இந்த ஒரு வீடியோவில் நான் வந்து பிஸா கட்டில் வந்துட்டு அந்த நத்தார் பாப்பா பொம்மை போட்டு வந்து ப்ரொமோஷன் செஞ்சினான்னு சொல்லி ஒரு நாள் அப்போ செஞ்சு கொண்டிருக்கும்போது வந்து எங்கட படியிலே வந்தாங்களேண்ணே அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத ஞாபகம் வந்தால் தெரியுறாங்க அதுதான் அந்த பிஸா கட் ஸோ இந்த பிஸா கட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஸா கட்டு பொம்மை போட்டுக்கொண்டு நாங்கள் 2 ஆடு எங்களோட படியல் வந்தோங்க பிஸா கட்டுக்கு சாப்பிட்றதுக்கு அப்போ அந்த மொமெண்ட் உண்மையிலே வந்து எவ்வளோ மறக்க முடியாத இருந்திருக்கும் ஏன்னா நான் ஒரு 1000 ரூபா காசுக்கு கஷ்டப்பட்டு இந்த
பொம்மை போட்டு ஆடும்போது அவனுகள் வந்து சாப்பிட வரைக்குள்ள இவ்வளோ மனவேதனையாக இருந்திருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி கொண்டு தான் நாங்கள் இங்கே இருந்து படித்தது கொண்டது எல்லாமே. அதுபோக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ரோட்டுகள் எல்லாமே நாங்கள் வந்து நடந்து திரிவோம். பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த லீஃப்லெட்டுகள் அதுகள் கொடுக்குறதுக்காண்டி. லீஃப்லெட்டுன்னு சொன்னால் எப்படின்னு சொன்னால் எங்கள் கொழும்பில் வந்து சூப்பர் மார்க்கெட் வந்து அதிகம். அப்போ சூப்பர் மார்க்கெட் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் வந்து கேம்பஸ் படியில் பிடிப்பாங்க. இப்படி ஃப்ரீயாக ஒரு 700 கொடுத்து லீஃப்லெட் கொடுத்து விட்டால் அவங்க கொண்டு போய்ட்டு கொடுப்பாங்க. அப்போ அந்த லீஃப்லெட்டில் வந்து இருக்குது எத்தனாந்தேதி வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, என்ன வாங்கினா என்ன ஃப்ரீ, அந்த மாதிரி என்னென்ன ப்ரொமோஷன் போகுது, அந்த மாதிரி டீட்டெயில் இன்க்ளூட் பண்ணி வந்து கொடுப்பாங்க. அப்போ அந்த லீஃப்லெட்டில் அப்போ அது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி நாங்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 100 கட்டு 200 கட்டு 500 அடங்கின கட்டை தந்தாங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு மத்தியானத்துக்குள்ளே அதை கொடுத்து முடிச்சிடணும். அப்போ நாங்கள் கொடுக்குறோமா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு சூப்பர்வைசரும் நிற்பான் எங்களோட. அப்போ சிலவில் நாங்கள் லீஃப்லெட் எல்லாம் கொடுத்துட்டோம்னு சொல்லி போட்டு நாங்கள் அதை வீட்டை கொண்டு போகலாம். இல்லாட்டி வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் அங்கே ரோட்டு வழி எறியலாம். ஆனால் நாங்கள் அந்த மாதிரி செய்கிறது இல்லைன்றதை மேக்ஷூர் பண்ணுறதுக்காண்டி வந்து ஒரு சூப்பர்வைசரும் வருவான் எங்களோட. அப்போ அதால் அப்படி எறியவும் இல்லை, கட்டாயம் கொடுத்தே ஆகணும். சரியான மனவேதனையோடு அது எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சு கொண்டு இருப்போம். கதைக்கலாம் இன்னும் நிறைய விடயங்கள். என்னென்னு சொன்னால் ட்ராஃபிக்காக இருக்குது சரியா மாலையிலும். அப்போ முன்னுக்கு காட்டுங்க இருக்கா, ஏன்டா கண்ணுக்கு எனக்கு அந்த இது ஒளி அடிக்குது. பெருமதியான கார் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கவனமாக ஓடணும். ஓடும்போது வந்து ஒரு கொஞ்சம் சரி மிஸ்டேக் பண்ணி அவங்களோட கார்களில் முட்டுப்பட விட்டால் அது பெரிய கொஸ்ட்டாக போயிடும். பிறகு இந்த உதாரணமாக முன்னு போகிற இந்த எக்ஸியோலாம் குறைஞ்ச ஒரு 85 ரூபா வரும், 85 லட்சம் போகும். நான் கவனமாக போகிறோம். இந்த அக்கா பாருங்க, இங்கே வேறு அந்த பஸ்ஸுக்குள்ளே காட்டுங்க. இப்போ க்ரௌட் இருக்குது, அந்த வேலை விட்டு போகிற ஆக்கள் எல்லாம் அந்த பஸ்ஸுக்குள்ளே தான் போவாங்களேன்னா போனால் சரியான மாதிரிக்கு க்ரௌட்டாக இருக்கும் பஸ் ஃபுல்லாகவே. அப்படி நாங்கள் நெடிவெட்டு கொண்டு போவோம். அந்த இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் எல்லாம் முடித்து போட்டு கேம்பஸ் அடியில் போய் இறங்கினோம்னு சொன்னால் குளிச்சுட்டு போன மாதிரி இருக்கும் பஸ்ஸால் இறங்கிக்குள்ளே. அவ்வளோத்துக்கு க்ரௌட்டாக இருக்கும் பஸ் ஃபுல்லாக. எத்தனை பஸ் தான் நின்றாலுமே எல்லாமே க்ரௌட்டாக தான் போவோம் இந்த டைமில். இந்த ஹீல்ஸுக்கெல்லாம் நாங்கள் ப்ரொமோஷன் செஞ்சுருக்கோம், இந்த ஹீல்ஸுக்கெல்லாம். ஸோ வந்து நாங்கள் கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம், கேம்பஸுக்கிட்ட நெருங்கிட்டோம். இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளே கேம்பஸ் வந்துடும். பாருங்கள், ஊரில் எல்லாம் வந்து சிவப்பு தான் 90 செகண்டுக்கு மேலே எரியும். ஆனால் இங்கே போக விடுற சிக்னலே வந்து என்ன சொல்கிறது 100 செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது. ஏன்டா அவ்வளோத்துக்கு ஹெவி வாகனங்கள் என்ன சரியான டிராஃபிக் என்றதால். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாண்டு நீ சொல்கிறியோடான்னு கேட்டால் தெரியாதவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காண்டி நான் சொல்கிறேன். சரி தானே, கிட்ட வந்துட்டேன். உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது எல்லாத்தையும் பார்க்கும்போது. யோசிச்சு ஆம்புலன்ஸ் எல்லாம் என்னன்றா சைட் எடுத்து கொண்டு போகிறது வேறு ஒரு ஆம்புலன்ஸ் கொண்டு வருதான். ஆம்புலன்ஸ் கூட விட மாட்டாங்கடா அவங்க. ஆம்புலன்ஸ் வர போக முழுத்து கொண்டு ரூல்ஸை மாதிரி கொண்டு நடுவால் சைட்டால் எல்லாத்தாலும் எல்லாம். ஏன்னா அது ஆம்புலன்ஸ் அப்படின்றத விட ஒரு உயிர் காவி தானே. ஓகே, ஸோ நேரம் சரியாக இப்பொழுது 6:40. கடைசியாக நாங்கள் எங்களுடைய பல்கலைக்கழக வீதிக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் நாங்கள் வரும்போது எங்கள்கிட்ட சீனியர் சொல்லியிருந்தாங்க, இப்படியே நீங்கள் போங்க விஜயராமன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு மரம் ஒன்று நிற்கும் சார் தானே. அந்த மரத்துக்கு பக்கத்தை உள்ள அடுத்த பஸ் கோடு தான் நீங்கள் வந்துட்டு இறங்கணும். இறங்கி அந்த மரம் இருக்கிற பக்கம் உள்ள ரோட்டுக்கு நீங்கள் நடந்து போகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் பெட்ரா பஸ் ஸ்டாண்டில் ஏறினா இந்த மரத்தை காணும் மட்டும் மனசு பதப்பதக்கும். சரி, அப்படியே வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மரத்தை கண்டுட்டோம்னு சொன்னால் அதை விட கலங்க வளர்க்கட்டும். ஐயோ, யார் நிற்கிறாங்களோ, எங்கே கூட்டி கொண்டு போயிட்டு அடிக்க போகிறாங்களோ, என்னென்ன வதைக்க போகிறாங்களோ அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைம் வரும்போது ஒரு ஏக்கத்தோடு இந்த மரத்தை பார்த்துட்டு இறங்கி நல்ல மொட்டுகள் மாதிரி நல்ல க்ளீன் சேவுகளும் எடுத்துக்கொண்டு நல்ல உடுப்புகளும் போட்டு உள்ளுக்கும் விட்டு கொண்டு ரோட்டால் அப்படியே பயபக்தியோடு நடந்து போகிறோமா. இந்த பாருங்க, இதால் அந்த யூனிவர்சிட்டி பிள்ளைகளெல்லாம் நடந்து போவாங்க பாருங்க.
அந்த மாதிரி நாங்களும் இதால் அப்படியே நடந்து போகிறோம். இந்த சைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஃபுல்லாக அந்த பிரிண்ட் எடுக்கிற கடைகள்லாம் இருக்கும். ஏன்னு சொன்னால் நிறைய யூனிவர்சிட்டி பிள்ளைகள் வந்துட்டு இந்த பிரிண்டிங் அலுவலை ஏன்னு சொன்னால் கேம்பஸ் காலம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பள்ளிக்கூடம் மாதிரி இல்லை. எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாமே அவங்க வந்துட்டு ஸ்லைடில் போடுவாங்க. வந்து இப்போ எல்லாமே நாங்கள் தான் பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்து அதை ஃபோட்டோ காப்பி எடுத்து வந்து படிக்கணும். அப்போ கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து இங்கே அந்த மாதிரி பிரிண்ட் கடைகள் அப்புறம் வந்து சாப்பாட்டு கடைகள் இருக்கும். அங்கே சைட்டுக்கு காட்டுங்க தம்பி. இங்கே உள்ள சாப்பாட்டு கடைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் மற்ற இடங்களோட ஒப்பிடும்போது விலை குறைவாக இருக்கும். நான் எல்லாம் படிக்கும்போது வந்து இங்கே சில்லி சொப்பன்னு ஒன்று இருந்தது. அங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 100 ரூபா ஒரு சாப்பாடு, ஒரு சிக்கன் துண்டு வச்சு தருவாங்க. அது வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ஓடைக்காக இருந்தது. மற்ற வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரோட்ல எல்லாம் வந்து வண்டில்களை கொண்டு வந்து விட்டுட்டு, காரை கொண்டு வந்து விட்டுட்டு, ஆட்டோவை கொண்டு வந்து விட்டுட்டு இருந்தால் பாருங்க. அந்த மாதிரி பனுசுகள், பானுகள், அதுகள் எல்லாம் கூட விற்பாங்க. அண்ட் இந்த மீச முளைக்காத குஞ்சு குருமான் எல்லாம் கப்புள்ஸாக தான் தெரியுங்க இங்கே. ரெண்டாவது ஃபஸ்ட் இயர் முடிஞ்சுட்டா சரி எங்கால ஒன்று கொழுவிடுவாங்க. சீனியர்ஸே கேட்பாங்களே என்ன கொக்கை இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. அப்படின்னு சொன்னால் ஆள் இருக்குதான்னு சொல்லி ஏதோ அந்த கம்பல்சரியா என்ன சொல்கிறது, இப்போ ஃபஸ்ட் இயர் முடிஞ்சாலே எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்த மாதிரிக்கு ஆள் இருக்கா அப்படின்ற மாதிரிக்கு கேட்பாங்க. அது வந்து ஒரு சிங்கள கல்ச்சர் மாதிரி. அப்போ ஃபஸ்ட் இயர் முடியவே வந்து அங்கே கப்புள்ஸ் ஆயிடுவாங்க. அப்படியாது அப்போ எப்படி பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் ஏதோ ஒரு வகையில் அவங்க லவ்வர் 2 பேரில் திரிவாங்க. அங்கே பாருங்கள் இந்த சைட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இப்படியும் படிப்பட்டியல் கூட சோடியாக தான் திரிவாங்க. ஸோ இங்கே பாருங்க, இதுதான் வந்து எங்கள்கிட்ட கேம்பஸ் வளாகம். ஸோ இங்கே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகி அப்படியே அதுக்கான வந்து போகுது என்ட்ரன்ஸ் இன்றைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் காண வரும். அப்படியே நிறைய காலத்துக்கு பிறகு நான் வாரேன். நீங்கள் மேலே பார்க்கவே ஒரு இதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வந்து கேம்பஸ் வளாகத்துக்கிட்ட வந்துட்டோம். என்னென்னா வந்து இப்போ முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கொரோனா டைமில் எல்லாம் வந்து சரியான ஸ்ட்ரிக் இருந்து அப்படின்னு சொன்னால் எல்லோரும் வந்து உள்ளுக்கு போக இயலாது. ஐடென்டி கார்டு உள்ளாக தான் போகலாம். அந்தந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் தான் போகலாம். மற்ற வந்து அவங்களோட ரிலேஷன்ஸ்ன்ட்டு அதுக்குரியது காட்டணும். அந்த மாதிரி இருந்தது. ஆனால் நான் இப்போ இதில் நின்று பார்த்ததில் எல்லாருமே போகிறாங்க வராங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் அப்படியே உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம்ட்டு யோசிக்கிறேன். அதில் போயிட்டு வட்டிட்டு வருவோம். இது பழைய என்ன நல்ல ஒரு ரோட் ஒன்று, இந்த பேர் ஏதோ ஒரு மாவத்தேன்னு சொல்கிறது, கப்புவத்த மாவத்தே ஏதோ உண்டு. அதில் போயிட்டு வட்டி கொண்டு நாங்களே இப்போ யூனிவர்சிட்டிக்குள்ளே அப்படியே என்டர் ஆகி அப்படியே சுற்றி அடித்து அப்படியே கிரவுண்ட் அடி போயிட்டு வட்டி கொண்டு வருவோம். இதனால் எக்ஸிட் ஆகிறது இது பாவிக்கிறல அந்த பாதை. என்டராக போகிறோம் நாங்கள் உள்ளுக்கோ. என்ன மாதிரி என்று தெரியல, விடுவாங்களோ இல்லையோன்னு சொல்லி. ஓகே, ஒரு மாதிரி உள்ளுக்கு வந்தாச்சு. ஸோ இதெல்லாமே நாங்கள் நடந்து தெரிஞ்ச இடங்கள் பாருங்கோ. அப்படி நேராக போனமாக இருந்தால் சுற்ற வர எல்லா இடமுமே வந்து கட்ஸ் இருக்கும். இந்த சைட் வழியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவில் லெக்சர்ஸ் முடிஞ்சு வந்து ஆக்கள் கப்புள்ஸாக இருந்து சாப்பிட்டு கொண்டிருப்பினோம். அண்ட் இதில் ஒரு கேன்டீன் தெரியுப்பாங்க வந்து இதை சொல்கிற வந்து ஓப்பன் கேன்டீன்னு சொல்லி. இங்கே வந்து இந்த கதவு இல்லை சரிதானே, எல்லாரும் திறந்துருக்கும். யாரும் வந்து சாப்பிடலாம் கொள்ளலாம். சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான மாதிரிக்கு விலை குறைவாக இருக்கும். இந்த இதை தான் சொல்கிறாங்க கட்டுக்கு இருந்து ஆக்கள் படிக்கலாம் எனி டைம். இந்த இப்படி இந்த தோட்டங்கள் ஃபுல்லாக அப்படியும் இந்த வளவு ஃபுல்லாக குட்டி குட்டி கட்ஸ் இருக்கும். இப்போ என்னத்துக்கு இவங்க அலோவ் பண்ணுறாங்க உள்ளுக்கு வந்து வேறு வெஹிக்கிள்களேன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கீழே வந்து ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஒன்று இருக்குது. அப்போ அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு வந்துட்டு பிள்ளைகள் வந்துட்டு வேலையால் வர பிள்ளைகள் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நடந்து வர்றது கஷ்டம். அதால் வந்துட்டு ஓட்டோவில் வருவாங்க. அதால் வந்து அவங்க ஓட்டோவை அனுமதிக்கிறாங்க வந்துட்டு கீழுக்கு போகிறதுக்காண்டி. என்னடா இதில் ஒரு கட்டிடம் ஒன்று புதுசாக எழும்புதுடாப்பா. இது நாங்கள் படிக்கக்குள்ளே இல்லை.
ஸோ அந்த இதால் நாங்கள் அப்படியே போகலாம். நாங்கள் கூட இதில் ஒரு கேண்டீன் ஒன்று இருக்கோம் சரியா, எம்சி கேண்டீன் உண்டு. அந்த கேண்டீனுக்கெலாம் நாங்கள் சாப்பிட படிக்கிற எல்லாமே இப்படியே நேராக போய்க்குள்ள வந்து பார்த்திங்கன்னா சைட்டில் வந்து குட்டி குட்டி கட்டுகள் இருக்கும். அந்த கட்டுக்குள்ளே இருந்து ஆக்கள் படித்து கொண்டு இருப்பாங்க. தெரியும் தானே, படிக்கிறவங்க படிப்பாங்க, சில பேர் சும்மா லவ்வர்ஸ் இருந்து அப்படி இப்படி காய்ச்சி கொண்டு இருப்பாங்க, கொள்ளுவாங்க. அந்த மாதிரி அப்படியே கீழே போனோம்னு சொன்னால் கீழே பெரிய கிரவுண்ட் ஒன்று இருக்குது. இங்கே அதில் ஒரு படிப்புள்ள ஒரு அரேஞ்ச் இல்லை. அப்போ லவ்வரை கூட்டிகிட்டு போகிறார் ஹாஸ்டலில் விட்றதுக்கு விட்டுட்டு ஆள் இப்போ தனியாக நடந்து வரும். அவர் மட்டும் வண்டியில் எல்லாரும் அப்படித்தான். ஸோ வந்து இதுதான் எங்களோட கிரவுண்ட். கிளப்போ இந்த கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் இந்த அடைப்புகள் ஒன்றும் இல்லை, இப்போ தான் எல்லாம் அடைச்சி வச்சுருக்குறாங்க. இது வந்து இப்போ அடைச்சி வச்சுருக்காங்க. கீழே இன்னும் ஒரு கிரவுண்ட் இருக்குது. இது மேல் கிரவுண்ட், கீழே இன்னும் ஒரு கிரவுண்ட் இருக்குது. ஆனால் போகலாமும் தெரியலை என்ன மாதிரி என்று. මොකද වෙන්නේ මල්ලි? මේක මොකද වෙන්නේ? අද ආත්මේ දැන් ආවා. இதான் கேம்பஸ் வாழ்க்கை வாத்தியா. கேம்பஸ் வாழ்க்கை என்னென்னு கேட்டால் சிம்பிளாக இதை உதாரணம் சொல்லலாமா? ஆத்தலுக்கா கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே கேர்ள்ஸ் ஹாஸ்டல். இப்போ இன்றைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, என்ன விஸ்ராவாஷ் ஒரு ஃபங்க்ஷன் உண்டு, அதான் பார்த்துருப்பீங்க. உண்மையிலே கஷ்டப்பட்டு படித்து வந்தாலும் இங்கே வந்தால் உண்மையிலே 4 வருஷமும் எல்லாம் மிக்சிங்காக சந்தோஷம் துன்பங்கள் எல்லாம் வரும். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்கும். இந்த இதில் அவங்க படியல் பட்டியல் 2 ஃபோன் காய்ச்சி நிற்பாங்க. சரிதானே, என்ன செய்வாங்கன்னா படியல் இது வரையும் 2 கோல் காய்ச்சி நிற்பாங்க. 2 வந்து கூப்பிட்றது அங்கே இந்த பிள்ளைகளை கூப்பிட்டு ஆக சாப்பாடுகள் வேண்டி கொண்டு வந்து கொடுப்பினோம், கொடுத்துட்டு போவினோம், கூட்டிக்கு வந்து விட்டு போவினோம். அந்த மாதிரி இனியில்ன்ற ஒரு அன்பு பாசமாக காட்டிக்கொண்டு தெரியும் தானே விளையாட்டுகள்லாம் கதைக்கிறது கொள்வது கூட. நாங்கள் எல்லாம் இங்கே இந்த கிரவுண்டு கண்டு விளையாடிக்கொண்டு நிற்கக்குள்ள இவர் தாண்டு பார்க்குறேன் என்ன நடக்கண்டு பார்த்தா ஒரே காதல் மயமடாப்பா. இந்த அதில் வரையும் இந்த மக்கள் கொஸ்டலுக்குள்ளால் அந்த மாதிரி ஆக்கள் வந்து 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 சாப்பாடு வாங்குறேன், நீ நோட்ஸ் வாங்குறது அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். இங்கே நான் சொன்னேன் இந்த லைட் பிடிக்கிற இடம் தெரியுதா?
இது கடைசியாக கொண்டு வந்து காதல் மலை பொழிஞ்சு விட்டுட்டு போகிறடாப்பா. அன்பே பொன்மணியே கண்மணியே இது இரவைக்கு படி நம்புற வருவன் உண்டு. இங்கே இது ஒரு கடும் ஏத்தம் உண்டு, சரியான ஏத்தம். இப்படி 2 ஏத்தம் இருக்கேன். இப்படி நல்ல ஒரு லைஃப் நல்லா இருக்கும், கம்பலாக இருக்கும். முந்தியெல்லாம் வசதிகள் குறைவு, பைக்குகள் இல்லை பெருசாக படிகள்கிட்ட. இப்போ எல்லாம் வசதிகள், பைக்குகள் இருக்கபடியா. இங்கே இது அடுத்த ஏற்றம். கொஞ்சம் பேகமாக போய் தான் வரணும். பெரியாக்கள் வந்தால் இந்த ரோட்டில் கண்டு ஏற்றல, நேராக கொண்டு அடிக்க கொண்டு வரும். இங்கேருந்து வாகனம் வந்தால் சிக்கல் அது இந்த லைட் வழியாச்சு. இங்கே முன்னுக்கு கட்ட பிறந்த இட கண்டிய. இந்த மாதிரி இந்த கட்டுகள் எல்லாம் இரவு ஒரு 8:30 மட்டும் கப்புள்ஸ் ஆகிருப்பாங்க. அது பிறகு தனித்தனியாக இருந்து படிப்பாங்க படியல். இப்போ புதுசாக ஒரு பில்டிங் வரப்போது போல் இருக்குது. இதில் இந்த கட்டுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸாம் டைமில் வந்து விடியவை வந்து இடம் வச்சுட்டு போயிடுவாங்க. இங்கே ஒரு ரூல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நான் வேறே கதால் வந்தோடையே இப்போ இதால் போவோம். இங்கே ஒரு ரூல்ஸ் இருக்குது, கொப்பிகள் வச்சா அப்புறம் ஒரு தரம் வந்தால் இருக்கலாண்டு. ஒரு கொப்பி கிடந்தால் அந்த கட்டுக்கு ஒரு அளவு இருக்கலாம். அப்போ என்ன செய்வாங்க சொன்னால் ஒரு கொப்பியை கொண்டு வச்சு விட்ருவாங்க. இதை தான் சொல்கிறேன், ஸ்டடி ஹோல்ண்டு 24 மணித்தியாலும் படிக்கலாம், ஃப்ரீ வைஃபை ஃபுல்லாக 24 மணித்தியாலும் இங்கேருந்து படிக்கலாம் கொள்ளலாம், ஒரு தடையும் இல்லை. அது ஓப்பன் கேண்டீன் சொல்லியிருப்பேன். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் தெரியுது நேர பெட்டிய லைப்ரரி உண்டு. அங்கே தேவையான புத்தகங்கள் எல்லாம் இருக்குது. நாங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு பிறகு கொடுக்கணும். அந்த மாதிரி இப்போ நாங்கள் ஒரு சுற்றி கொண்டு வந்துட்டோம். ஃபுல்லாக வெளியேற போகிறோம். பகலண்டா உண்மையிலே பார்க்க அருமையாக இருந்திருக்கும். அது இரவாக போட்டுது. நாங்கள் எக்ஸிட் ஆக போகிறோம். பள்ளிக்கூடம் மாதிரி இல்லை, யூனிவர்சிட்டி வந்து தெரியும், எல்லோரும் போகலாம் வரலாம், எதுவும் செய்யலாம். இந்த குண்டு வச்ச நேரங்கள், கொரோனா நேரங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனை. எக்ஸிட் ஆகிறோம் நாங்கள். இப்போ இവിടുത്തെ 2 செக்யூரிட்டி கார்டு கோடு இருக்கும், அதுக்குள்ளே நிற்பாங்க. அப்படியே 330 தான் எங்களோட ஹெம்பஸ் ஹாஸ்டல் வந்து. அப்படி ஒரு நல்ல லைஃப் இங்கே வாங்க கப்புள்ஸாக தான் தெரியும் எல்லோரும். ஓகே, அப்போ நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் காட்டியிருப்பேன். நீங்கள் சில நினைக்கக்கூடும், என்ன தம்பி கேம்பஸ்ண்டா படிக்கிற இடம் நீங்கள் அதை விட நிறைய வேறு விடயங்கள்லாம் காட்டுறீங்கன்னு சொன்னால், அதெல்லாம் வந்து ஒரு பாட்டு. உண்மையிலேயே ஜெயவர்தனபுரம் யூனிவர்சிட்டி லெக்சர்ஸ் மேலே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கர குவாலிட்டியான லெக்சர்ஸ் மேலே இருப்பினம். எல்லோரும் நல்ல பெரிய பெரிய ப்ரொஃபஷனல் லெக்சர்ஸ் மேலே இருப்பினம், நல்லா படிப்பிப்பினம். அப்போ படிக்க வர்றவங்க உண்மையிலேயே வந்துட்டு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தா ஃபஸ்ட் கிளாஸ் அடிக்கலாம். இங்கேயே வந்துட்டு லெக்சர்ஸ் ஆகலாம், டெமோ ஆகி லெக்சர்ஸ் ஆகலாம். எல்லா வசதியுமே உங்களுக்கு இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான கல்ச்சராக இருக்க போது நீங்கள் நிறைய விடயத்தை வந்துட்டு லேர்ன் பண்ணி கொள்ளலாம், புது புது இடங்களை பார்க்கலாம். சிங்களம் வந்துட்டு முக்கியமாக பழகி கொள்ளலாம். இப்போ நான் எல்லாம் சிங்களம் வந்து படித்தது பழகினது எல்லாமே வந்து இங்கே வந்து தான். இங்கே வரும்போது எனக்கு துப்புரவாக வந்து சிங்களமே தெரியாது. அண்ட் வந்து இந்த ரோட்டில் மட்டுமே ஒரு 10,000 தடவை நாங்கள் நடந்து தெரிஞ்சிருப்போம். சாப்பாட்டுக்காக இருக்கட்டும், அங்கேயும் பஸ் இருக்கட்டும், இல்லாட்டி எதுவும் ஒரு யாரும் சீனியர்ஸ் மேலே கலாச்சா ஓடுறதுக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி இதுன்றது. மற்ற வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா வசதியும் இருக்குது. இந்த பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபார்மசி, மெடிக்கேர் இருக்குது. இங்கெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக அந்த ஃபோட்டோ காப்பி பிரிண்ட் கடை எல்லாத்துக்கள் இதுலேருந்து சாப்பாட்டு கடை அது இதுன்னு சொல்லி எல்லாம் சகல வசதியுமே கைக்குள்ளே பக்கத்தையே இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே எல்லாமே வந்து ஒப்பிட்ட அளவில் வந்து விளைவாக இருக்கும். காரணம் என்னென்னு சொன்னால் யூனிவர்சிட்டி பிள்ளைகளுக்காண்டி மட்டும்தான். ஸோ அந்த வசதிகளை எல்லாம் நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக பயன்படுத்தி நல்ல மாதிரி படிச்சுட்டு போனால் உங்களுக்கான ஒரு எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம். இப்போ நீ என்னடா உருவாக்கி நீ இந்த மாதிரி நீங்கள் கேட்கக்கூடாது. அந்த மாதிரி இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணினா உங்களுக்கான பலனை நீங்கள் அடையலாம். இப்போ உதாரணமாக இப்போ ஹவிதாஸ் நான் நினைக்கிறேன் வந்து இன்றைக்கு தான் இப்படி ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே உள்ளே வந்திருப்பான்ட்டு. தம்பி சொல்லுவா அப்போ என்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்ட்டு. என்ன மாதிரி ஃபீல் ஆகுன்னு சொன்னால் மிஸ் பண்ணிட்டோன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். ஏன்னு சொன்னால் அவன் வேலையே நல்ல சந்தோஷமாக இருக்காங்க.
எவ்வளோ என்ஜாய் பண்ணி அதாவது படிக்கிற டைமில் படிக்காங்க. அதாவது இந்த பாட்டு போட்டு ஆடுற மற்றொன்னையும் சொல்லலை நான். பாட்டு போட்டு எவ்வளோ டான்ஸ் எல்லாம் ஆடி எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்காங்க. அண்ட் வந்து சந்தோஷம். பட் என்னென்னு சொன்னால் இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிற 4 வருஷம் நார்மலாக இப்போ சில பேர் அரியர்ஸ் வச்சுருந்து கூட படிப்பாங்க. அந்த 4 வருஷம் வந்து நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஒரு ஃபன். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து 1 இயருக்கு ஒருக்கா வந்துட்டு ட்ரிப் போவாங்க, சரி தானே. அண்ட் வந்து சில பேர் வந்து கூட லவ் பண்ணுவாங்க. இப்போ நல்ல மாதிரி செட் ஆகி உண்மையிலே மனசார விரும்பி எங்கட பட்சத்தில் கூட 2-3 பேர் உண்மையிலேயே சின்சராக லவ் பண்ணி அவங்க திருமணம் செஞ்சவங்களுமே இருக்கிறாங்க. ஆனால் மோஸ்ட்லி இப்போ ஒரு 100% எடுத்துக்கொண்டா அதில் ஒரு 80% லவ், 90% வந்து அது ஃபெயிலியர் ஆகித்தான் போகும். அது வந்து ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன் மாதிரிக்கு வந்துட்டு விரும்புவாங்க. அந்த யூனிவர்சிட்டியில் வந்தால் தெரியும் அப்படியல். இப்போ ஒரு ஆள் வந்துட்டு கப்பலாக தெரியும் போது வந்து எனக்குமே அப்படி வேணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் வந்துட்டு சும்மா அது வடிவில்லையோ சொல்லுவாங்க. எங்கள்கிட்ட கேம்பஸில் ஒரு பாசம் வந்து தவிச்ச முயல் அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எல்லாம் விட்டுட்டு கடைசியாக அவன் 7 வரைக்குள்ளே அதை அடித்த மாதிரிக்கு இப்போ ஒரு தரம் இல்லாட்டி கடைசியாக அப்படியே ஒரு பிள்ளைய கூட வந்துட்டு விரும்புவாங்க, பையனை கூட வந்து விரும்புவாங்க. காரணம் என்னென்னு சொன்னால் கப்புள்ஸாக இருக்கணும். இப்போ கேம்பஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கப்புள்ஸ் இல்லாமல் இருந்தால் அது ஒரு போரிங், அது ஒரு நோண்டி மாதிரி வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் சில பிள்ளைகள் சில படிகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை அப்படியெல்லாம் தேவையில்லை, கட்டாயம் வந்து நான் இப்படியே இருப்பேன், நான் வந்து படித்து முடிச்சுட்டு நான் இந்த கோலையே பார்த்துட்டு போவேன் அப்படின்ற மாதிரியும் இருக்கிறாங்க. மோஸ்ட்லி சிங்களவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி கப்பல்ஸ் வந்துட்டு இருக்கும், சரி தானே. அது போக வந்துட்டு படிக்கிறதுக்கு போதுமான வசதி. நீங்கள் எனி டைம் வந்துட்டு ஒய்ஃபையை யூஸ் பண்ணி கொள்ளலாம். அவங்களோட கேம்பஸில் வந்துட்டு 24 hours வந்துட்டு ஃப்ரீ வைஃபை தான். நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணலாம், மேக்ஸிமம் பயங்கர ஸ்பீடில் வந்துட்டு வைஃபை தருவாங்க. அப்போ எங்கள்கிட்ட ஒரு சில படிகள் இருந்தவங்க வைஃபைக்காண்டியே எந்த நேரமும் கேம்பஸுக்குள்ளே இருப்பாங்க. அந்த நேரமும் காட்டில் விலை அப்புறம் வந்து வசதி குறைவால் வைஃபைக்காண்டியே இருப்பாங்க, சரி தானே. படம் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்க வந்து ஹாஸ்டலில் வச்சு பார்ப்பாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டீங்களா இருந்தால் உங்களுக்கு 4 வருஷமும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு எங்கள்கிட்ட கேம்பஸில் வந்துட்டு தருவாங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இயர்லி ஆனுவல் ட்ரிப் வந்துட்டு படியல் போவாங்க, கேம்பஸால் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுவாங்க. அது போக வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வருஷங்கள் தைப்பொங்கலாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் வந்துட்டு சித்திரை பொங்கலாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு கொண்டாடுவாங்க. வித்தியாசமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும், சரி. அந்த மாதிரி நிறைய காரியங்கள் வந்து நடக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எக்ஸாம் எல்லாம் வந்து பயங்கர குவாலிட்டியான பேப்பர் வந்து செட் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாம் பேப்பர்லாம் நீங்கள் செய்வீங்களாக இருந்தால் நீங்கள் வெளியில் போய்ட்டு வேறு எக்ஸாம் எல்லாம் ஈஸியாக செய்யலாம். உதாரணமாக ஜெயவர்தனபுரம் யூனிவர்சிட்டியில் வைக்கிற இந்த பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெஃப்னா யூனிவர்சிட்டி படிகளுக்கோ இல்லாட்டி வேறு யூனிவர்சிட்டி படிகளுக்கோ சரியான ஹார்டாக இருக்கும். இப்போ சிலவளோ அவங்க யோசிக்கலாம், எங்களோட லோக்கல் ஒன்று மாதிரி இப்போ அது உங்களுக்கே தெரியணும், நல்ல மாதிரி இருந்திருந்தால் இங்கே வந்து டொப்பான ஆக்கள் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அது வந்து கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இங்கே டிகிரிக்கு வந்துட்டு பயங்கர வேல்யூட்டி இருக்குது. அண்ட் வந்து உண்மையிலே மெயின் வந்து நல்ல ஒரு என்ஜாயான லைஃப் கிடைக்கும். இந்த 4 வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி பட்டு என்ஜாய் பண்ணலாம். நிறைய பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும், சரி தானே. நீங்கள் இங்கே வேலை செஞ்சோடனே நிறைய பார்ட் டைம் செய்யலாம், அந்த மாதிரி நிறைய காரியங்கள் செய்யலாம். உண்மையிலேயே இப்போயும் வந்துட்டு ஒவ்வொரு இடங்களாக நான் பார்த்து கொண்டு வரும்போது எனக்கு உண்மையிலேயே ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் கவலை. ஏன்னா ஒவ்வொரு பக்கமும் வந்து ஒவ்வொரு ஞாபகம். சில இடங்களில் வரும்போது வந்து படிகளோட இருந்த ஞாபகம் வரும். இப்போ வந்து ஒரு கிரிக்கெட் விளையாடின ஞாபகம் வரும். ஒண்டா சேர்ந்து அந்த என்ன சொல்கிறது ஒரு டீயை பிளேண்டியை குடித்த ஞாபகம், ஒண்டா சாமம்பளியை இருந்து படித்த ஞாபகங்கள் இருக்கும், சரிதானே. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து அடிபட்ட ஞாபகங்கள் இருக்கும், என்ன சொல்கிறது விளையாடின ஞாபகம், மச்சு நடந்த ஞாபகம். அந்த மாதிரி உண்மையிலே அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல்னு தான் சொல்லணும். ஸோ வந்து பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், கேம்பஸாக இருக்கட்டும், கிடைக்கிற சந்தர்ப்பங்களை வந்துட்டு பயன்படுத்தி கொள்ளுங்க. அதை மட்டும்தான் நான் வந்து சொல்லுவேன். இன்னும் பகலன்னு சொன்னால் பெட்டராக இருந்திருக்கும். அதுபோக வந்து சில பேர் வந்து தவறான கருத்துக்களை எல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க. என்னென்னு சொன்னால் கேம்பஸ்ன்னு சொன்னால் ஒரு குப்பை, அங்கே வந்துட்டு அப்படி இப்படியெல்லாம் கூடாத மாதிரியெல்லாம் நடக்குமென்னு சொல்லி அதெல்லாம் உண்மையிலே நீங்கள் ரியலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கெல்லாம் எதுவுமே இல்லை. சில பொய்யான வதந்திகள் தான். ஆனால் வந்து நார்மலாக தெரியும் தானே. இப்போ படியல் பட்டியல் இந்த காலம் ஃபோனோட இருக்கிற மாதிரிக்கு கொஞ்சம் வந்து இந்த மாதிரி லவ் அஃபேர்ஸ் வந்து இருக்கும். இருந்தாலும் யூனிவர்சிட்டி தான் அதை கெடுக்கிறேன்னு சொல்லி இல்லை. ஏன்னு சொன்னால் லெக்சர்ஸ் மாரி வருவாங்க போவாங்க, தங்களோட வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அங்கால பிள்ளைகள் வந்துட்டு அதுவும் குறிப்பாக எங்களோட யூனிவர்சிட்டியில் வந்து 8 மணி 8:30 மட்டும் தான் கேர்ள்ஸ் வந்துட்டு யூனிவர்சிட்டிக்குள்ளே அலவுட். அதுக்கு பிறகு வர முடியாது. சில கேம்பஸில் வந்துட்டு அதுவும் இல்லை.
கொழும்பில் வந்துட்டு அந்த மாதிரி இந்த 8 மணி மட்டும் இருக்கக்கூடியா இருக்கிறதால மேபி அதனால கொஞ்சம் இதாக இருக்கலாம். அதர்வைஸ் வந்து ஓகே, உண்மையிலேயே நல்ல ஒரு பெரிய ஒரு பரப்பான சகல வசதியும் படைத்த மலிவான சாப்பாடு, நல்ல தரமான படிப்பு, நல்ல ஒரு அத்லெட்டிக் செய்யக்கூடிய ஆட்களுக்கு அத்லெட்டிக், ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃப்ரீயாக ஜிம் இருக்குது. சகல வசதியும் படைச்சது தான் எங்களோட ஒரு யூனிவர்சிட்டி. இப்போயும் நான் வந்து மிஸ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் ஏன் நான் சொன்னான்னு சொன்னால், ஒருவேளை யாரும் போக படித்து ஆர்வம் இருந்து கேம்பஸுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் போகலாம். வசதி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து படிக்கலாம், வசதி இல்லாதவங்களும் வந்து படிக்கலாம். ஆனால் அவங்களோட கெரியரை நீங்கள் சரியாக செட் பண்ணணும். வேண்டாம் 4 வருஷம் படிப்புன்றது சும்மா இல்லை. இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்களே இருந்தால் இங்கே கொண்டு வந்து 4 வருஷத்தை நீங்கள் கொட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அங்கால உங்களோட காலம் போயிடும். ஸோ அதால் நீங்கள் வந்துட்டு வடிவாக டிசைட் பண்ணி ஒரு முடிவெடுத்து என்னென்றாலும் செய்யணுமன்றது தான் என்னுடைய ஒரு விருப்பம். உதாரணமாக கவிதாசு கூட என்னை பார்த்து ஒரு கவலையாக போட்டுதுண்ணே, ஒரு இல்லை உண்மை படிக்க சொல்லல கேம்பஸுக்கு ஒருக்கா போயிருக்கலாம். ஏனெண்டா அதில் பார்த்துருப்பீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் நின்று ஆடுறாங்க. அது இப்போ குறைஞ்சிட்டுது. அவங்கள்ட்ட ஒரு தட்ட முகத்தில் தானும் ஒரு கவலை தெரியாது. ஃபுல்லாக அது கஷ்டமோ துன்பமோ வறுமையோ எதுவும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட மனசு ஃபுல்லாக தனியாக சந்தோஷம் மட்டும் இருக்கும். அப்படியே துள்ளி குதிச்சு கொண்டு நிற்பாங்க. அதுதான் அந்த ஒரு கேம்பஸ் லைஃப்ன்ட்டு சொல்கிறது. இப்போ அதை வந்து உண்மையிலே மிஸ் பண்ணக்கூடாது யாருமேன்றது என்னுடைய ஒரு இது கதை. அண்ட் வந்து படிக்கிற பிள்ளைகள் படிப்பை நேசித்து அந்த காலத்தில் படித்து அந்தந்த வயசுக்குள்ளே எல்லாத்தையும் முடித்து வெளியில் வரணுமன்றதும் எங்களுடைய ஒரு விஷ். நான் நிறைய காலத்துக்கு பிறகு எங்களோட கேம்பஸை வந்து பார்த்துட்டேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சு கொள்கிறேன். இப்போ நாங்கள் கூட இந்த வீடியோவில் சொன்ன சில விடயங்கள் டைம் மனசை புண்படுத்துகிற மாதிரி அமைஞ்சிருந்தாலும் அதுக்குமே ஒரு மன்னிப்பு சொல்கிறேன். காரணம் என்னென்னா எங்களோட அனுபவத்தால் சொன்னது தான் எல்லாமே. அப்போ இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.